சினிமா எடுக்கிற சின்ன பையன், இவனெல்லாம் ஒரு ஆளா என்று நினைத்தார்கள். தனியாக நின்று என்ன செய்வாய் என்றார்கள். ஒன்றும் செய்ய முடியாது என்றார்கள். பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே அரசியலே இல்லை என்றார்கள். பெரியாரை பேசாது ஓட்டை பெறவே முடியாது என்றார்கள். திராவிடம் என்ற சொல் இல்லாது இங்கே அரசியலே இல்லை என்றார்கள். இந்தியம் திராவிடம் இது இல்லாத அரசியலே இல்லை என்றார்கள். இது ரெண்டுமே இல்லை. நாங்கள் காந்தியும் துணைக்கு கூப்பிடவில்லை, தாத்தா காமராஜரையும் துணைக்கு கூப்பிடவில்லை, பெரியாரையும் அழைக்கவில்லை, சிறியாரையும் அழைக்கவில்லை. திராவிடம்ங்கிற சொல் இல்லை. ஏனால் மான தமிழ் மக்களுக்கு அது தீட்டு, அதை நாங்கள் தொடவே இல்லை. உங்களால் பயங்கரவாதி, தீவிரவாதி, கொலைகாரன் என்று தடை செய்து வைக்கப்பட்ட ஒருவனை தலைவனாக ஏந்தி நீங்கள் இறக்கிய கொடியை ஏற்றி 36 லட்சம் வாக்கை பெற்று 8.5 விழுக்காடு வாக்கை தொட்டு தனித்த ஒரு கட்சியாக தமிழினர் அரசியல் வரலாற்றிலே அங்கீகாரம் பெற்றிருக்கிற ஒரு கட்சி எங்களுடைய நாம் தமிழர் கட்சி. இதெல்லாம் இல்லாது முடியாது என்றால், முடியாது என்று யார் சொன்னாலும் உங்களால் முடியாது என்று சொல்லுங்கள். யாராலும் முடியாது என்று சொல்லாதீர்கள். நாங்கள் ஒரு அகராதியை கொண்டவர்கள். உலகில் யாராலும் முடியாதது எங்களால் முடியும், எங்களால் முடியாதது உலகில் எவராலும் முடியாது என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். கடலையே கடந்து வந்து விட்டோம். கரையை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரமும் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கு, உழவர்குடி மக்களுக்கு கைவரப்பெறுகிற போது ஒவ்வொருத்தருடைய கனவும் இங்கே 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 நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அத்தனையும் ஒரு நாள் நிறைவேற்றப்படும். குறைகளை கேட்கிறவர்களாக இல்லாமல் குறைகளை தீர்க்கிறவர்களாக எம் மக்கள் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற தலையாய பொறுப்பும் கடமையும். அதிலே என் மக்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது. கல் இறக்குவோர் என்றால் அது கல் இறக்குவோர் பிரச்சனை. விளைவித்த பொருள்களுக்கு விலையேற்றம் உரிய விலை என்றால் அது வேளாண்குடி மக்களின் பிரச்சனை. காவிரி நதிநீர் உரிமை போராட்டம் என்றால் அது வேளாண்குடி மக்களினுடைய சிக்கல். மீனவன் படுகொலை செய்யப்படுறான் மீனவர்களுடைய சிக்கல். மாணவர்களின் கல்வி கட்டண உயர்வு என்றால் அது அவர்களுக்கான பிரச்சனை. போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை என்றால் அது அவர்களுக்கு. ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் நிரந்தர பணி என்றால் அது அவர்களின் பிரச்சனை. பணி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகு பணி நியமனத்திற்காக 14,000 ஆசிரியர்கள் காத்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய பிரச்சனை. இப்படி கருதுவதுதான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை. இது நம் நாட்டு பிரச்சனை, நம் இனத்தின் பிரச்சனை என்று என்றைக்கு நாம் எண்ணி இணைகிறோமோ அன்றுதான் இந்த பிரச்சனைகளுக்கு முற்று வரும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இங்கே இருக்கிற வேளாண் பெருங்குடி மக்களின் அமைப்பு, எங்க ஐயா செந்தில்குமார், என் தம்பி ஈசன் முருகசாமி, எங்க ஐயா நல்லசாமி, தம்பி பனையேரி பாண்டியனுடைய பிரச்சனை அல்ல, என் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை, இந்த மண் பிரச்சனை. பசித்து உணவுங்கிற ஒவ்வொருத்தனுடைய பிரச்சனை, ஒவ்வொருத்தனுடைய பிரச்சனை.